Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை creamy fish fillet அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியில் நான் இன்னைக்கு இந்த க்ரீம் நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃபில்லட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நார்மல் ஃபிஷ் போன் இல்லாமல் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் எவ்வளவு நீளத்தில் உங்களுக்கு செய்யணுமோ அது மாதிரி ஃபிஷ்ஷை கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸையும் கட் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக பெப்பர் நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நான் ஒரு எக்கை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், நான் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எனக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அந்த டைம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஒரு பேனில் விட்டு நல்லா சுட வைக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இதில் 1 by 1 எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த ரெசிபிக்கு நம்மளோட அந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் எல்லாம் நல்லா டென்டராக இருக்கணும், ரொம்ப ஹார்டாகக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு 2 சைடும் நம்ம குக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பர் டவல் போட்டு அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் இதிலே ட்ரைன் அவுட் ஆகிரும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நான் 1 ஸ்பூன் கார்லிக் குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த பட்டருக்கு கூட நல்லா குக் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆக்கிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக திக்னஸ் கரெக்டாக வந்ததும் உங்கள் கையில் என்ன ஹர்ப்ஸ் இருக்குதோ நீங்கள் அது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒயிட் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அழகாக சூப்பராக நம்மளோட க்ரீமி ஃபிஷ் ஃபில்லட் ரெடி ஆகியிருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப மைல்டு காரம். நம்ம இந்த காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.